எதையுமே செய்யறது இல்ல. இதையா செஞ்சுட்டு போறான், விடுப்பா, யாரு காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமைதான். கோடி கடன் ஆயிருக்குது, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரச. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்கும் மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்டு இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி எங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு. எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறோம். எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற, எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன் எடுத்துற. கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்ட இருந்தா பொத்துக்கிட்டு வரும் தெரியாது. ஏன்னா தம்பி, ஐயோ, பல பெண்களுக்கு கிடைக்கல, திரும்ப நாங்க விண்ணப்பிக்கலாம், அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்குலாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டினருக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமா பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்துல, பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களை எல்லாம் இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்க? எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திரத எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்க? எந்த தாய்? என் தாய் 1000 ரூபாய்க்கு வரிசையில நிக்கிறா. அதுலயும் ஒரு அம்மா எல்லாம் காலையில சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கிற அமைச்சர் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. இல்ல, ஒரு கொடுமையான இது. இந்த நிலையை மாத்துறதுதான் மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையா இருக்கணும்.